ஹாய் மக்களே, வணக்கம். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஜாலியான ஒரு ரவுண்ட் போயிட்டுருக்கோம். நம்ம கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சண்டே வைப் ஒரு நிராக்குட்டிக்காக ஒரு குட்டி பிளான் போட்டோம். கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி உள்ளே போகாது. நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிற வண்டியில் தான் நம்மளால் உள்ளே போக முடியும். நாங்கள்லாம் ஜாலியாக அந்த வண்டியில் போயிட்டுருக்கோம். டெம்போ ட்ராவலர் அந்த வண்டியில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம நிராக்குட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சுற்றிலையும் ஃபுல்லாக காடு மட்டும்தாங்க இருக்கும். சுற்றிலையும் மலை இருக்கும். பார்க்குறதுக்கு இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்னங்க, நல்ல வெயில். ஒரு 1:30 மணிக்கு நாங்கள் போனோம். நல்ல வெயிலாக இருந்துச்சு. இப்போ ஒரு வண்டி போகுது இல்லைங்களா, ஒரு வண்டி வெளியே போகும், ஒரு வண்டி உள்ளே வரும், இந்த மாதிரி தான் அங்கே. ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளில் தான் கூட்டமாக இருக்கும். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்து இறங்கியாச்சு. கோயில் இதாங்க கோயிலோட அமைப்பு. சாமி வந்து ஃபுல்லாக பாறையில் தான் இருப்பாங்க. இவங்க வந்து சுயம்புவாக உருவான சாமிங்க. குழந்தையாக இருக்கக்கூடிய சாமி இவங்க. கோடந்தூர் கட்டளை மாரியம்மன். இங்கே இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனுக்குடனே ஒரு பெரிய தீர்வு கிடைக்குங்க. அது உடனுக்குடனே நிறைய பேர் கண் கூட பார்த்துருக்க உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிட்டுருக்கோம். இப்போது கீழே போய் நம்ம ஆற்றுல கை காலெலாம் கழுவிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். இங்கே குட்டி குட்டி கடைகள்லாம் அழகாக வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கேயே கிடைக்கும். என்ன சொல்கிறது, இந்த வாழைப்பழம், தேங்காய், பூப்பழம் இதெல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா, அது எல்லாமே இங்கேயே கிடைக்கும். குட்டி குட்டி கடையை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சுற்றிலையுமே கடைகள் தாங்க இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீழே போய் எல்லாம் கை கால் கழுவிட்டு மேலே சாமி கும்பிட போயிட்டுருக்காங்க. நம்மளும் இப்போ கீழே போய் கை கால் கழுவிட்டு நம்ம மேலே சாமி கும்பிட போகலாம். ஆற்றுல பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா ஓடிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஆற்றுல போய் ஒரு ஜாலியாக ஒரு குட்டி ஒரு விளையாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட போகலான்னு கீழே போயிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் எலுமிச்சம்பழம், அந்த மூலிகை ஐட்டம் அது எல்லாமே இங்கே கிடைக்கும். சாம்பிராணி, மூலிகை பொடி இது எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில் இது. கோடந்தூர் கட்டளை மாரியம்மன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில். மூணாறு போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். குட்டி பசங்கள்லாம் நிறைய பேர் ஹாய் சொல்கிறாங்க. நீங்கள் நிராக்குட்டி யூடியூப் சேனல் தானங்கக்கா உங்களோடதுன்னு கேட்டாங்க நிறையா பேர். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே, கேட்ட எல்லாருக்குமே. இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்கோம். கீழே போயிட்டுருக்க வழியிலே பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த பூ, பழம், தேங்காய் இதெல்லாமே. இங்கே ஒரு புத்து கோயில் இருக்குங்க. இங்கே எல்லோரும் மஞ்சள் குங்குமம் வாங்கி சாமி கும்பிட்டு சாமிக்கு போட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் போவாங்க. நமக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும். குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே வந்து வயசானவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அங்கே போய் வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாமிக்கு பூ, பழம், தேங்காய் எல்லாமே கண்டிப்பாக வாங்கிட்டு போய் கொடுங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பாலும் எண்ணெயும் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஒரு விஷயம் வேண்டியிருக்கோம், அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா இது நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு நம்ம வேண்டிக்குவோம். இப்போ நம்ம கீழே ஆற்றுக்கு வந்தாச்சு. நிராக்குட்டியும் அவங்க அப்பாவும் ஆற்றுல போய் விளையாட போகிறாங்க. நாமளும் போய் குட்டியாக ஒரு விளையாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே கோயிலுக்கு போகலாம் சாமி கும்பிட. நிராக்குட்டி தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு தண்ணியில் இறங்கணும்னு ஆசை, ஆனால் ஃபேண்ட்டு நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு அவள் கீழே இறங்காமல் இருக்கா. நானும் அப்படியே குட்டியாக ஒரு ஃபிஷ் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலான்னு ஜாலியாக ஒரு ஃப்ரீ ஃபிஷ் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதா அவங்களுக்கு? குட்டி குட்டி மீனுங்கள்லாம் வந்து காலை புருபுருன்னு பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த கோடந்தூர் மாரியத்தா கோயிலோட ஆறு. இங்கே தண்ணி நிறைய போயிட்டுருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. பார்க்குறதுக்கு இயற்கையாக ரொம்ப ரம்மியமாக இருக்கும் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க. வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த கோடந்தூர் கட்டளை மாரியம்மன். நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாலியாக விளையாடி முடிச்சாச்சு. திரும்ப நம்ம மேலே கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போகும்போது செப்பல் வந்து அந்த மேலே இருக்க பாறையில் கூட படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. செப்பல் வந்து இந்த மரத்துக்கு முன்னாடி தான் விட்டுட்டு போகணும். அந்த பாறையில் கூட அந்த சாமி அங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கடவுளுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் இல்லையா. ஸோ எல்லாருமே செப்பலை கீழே விட்டுட்டு மேலே போய் சாமி கும்பிட போகிறோம். ஃபுல்லாக சுற்றிலையும் சூலாயுதமாக வேலாக இருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த சாமியை காக்கிறதே வந்து இந்த சூலாயுதம் தான். குழந்தை வேண்டி போகிறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் தொட்டில் கட்டிட்டு வருவாங்க. இந்த கோயிலில் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நடக்கும். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க எல்லாமே என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நடக்கும். இவங்க தான் அந்த குட்டீஸ். நம்ம வந்து நிராக்குட்டி சேனலோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ். நான் போனோன்னே எல்லாருமே எனக்கு ரொம்ப வார்ம் வெல்கம் பண்ணாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய பிக் தேங்க்ஸ். கண்டிப்பாக நம்ம நிராக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியாக கிளம்பும்போது ஒரு கட்டன் சாயை அடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே